மேலே பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல ஒயிட் டவுன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அதான் ஒயிட் டவுன் பாத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது ஒயிட் டவுன் இல்ல, ஒயிட் டவுன் இருந்து ஏரியா பேர் தான் ஒயிட் டவுன். இதான் ஒயிட் டவுன். எல்லாம் ஒயிட் பண்ணிருக்காங்க. ஆனா பாரு எவ்வளவு பாண்டிச்சேரி ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது. சரி நானே சரி ஒயிட் பண்ணலாமே ஒயிட் டவுன் வந்து பாத்துட்டு இருக்கோம். ப்ரோ நீங்க ஏதோ தப்பா ஆள்கிட்ட கேட்டிருப்பீங்க, தப்பா அட்ரஸ் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா ஒயிட் அது கிடையாது இது. ஓ இதுதான் ஒயிட் டவுனா? நம்ம இவர மாதிரி தங்கமான ஆள்கிட்ட கேட்கறது வேற ஒரு ஐயோக்கியம் கிட்ட கேட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வீரா கிட்ட கேட்டிருப்போம் நினைக்கிறேன். சொன்ன சரிவா அப்படியே நம்ம மஜா பண்ணிட்டு போவோம். போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அவனை காட்டுறான் அப்பதான் பயப்படுவாங்க. அவனை காட்டு அப்பதான் பயப்படுவான். ஐயோ அப்பா ஆனா நம்ம இது போய் பாரு இந்த சரக்கு அடிச்சுட்டு இந்த போலீஸுக்கு பயப்படுறது இந்த கேமரா வந்து பயந்துறானுங்க. ஆமா ஆமா போட்டு வாங்க. மிகப்பெரிய சக்தி அந்த கேமரா தான்ப்பா. எதுக்கு பயப்படுறாங்க? கேமரா வச்சு அவன் மட்டும் வந்துருக்கான். சும்மா சும்மா பொண்ணுகிட்ட போயிட்டு மீடியில வரேன்னு கேட்கிறோம். அட்ரஸ் போன்ல இதுதான்டா என்ஜாய்மெண்ட். இவங்க வந்து உண்மையா குடிமகன்கள், அதனால கேமரா பயப்பட மாட்டாங்க. ஆமா ஆமா எங்க பாரு என்ன ப்ரோ ஜாலியா இருக்குமே இது. எவ்வளவு இது 100 பாரு. சரியா போச்சு. சாரி இல்லையே போன் இருக்காப்பா. ஒரு பொதுநல சேவை, ஒரு போன் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு பொதுநல சேவை பண்ணுவா அந்த வயல இருக்கா? நீங்களே போட்டுருங்க. அவனுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாது எனக்கு அவனுக்கு. அது ஏன் தெரியும் நம்மளுக்கு வேணாம். என்ன போறேன் அப்பா இந்தா வச்சுக்கோ. இது நம்மளுக்கு வந்து பொறுமை சேவை இல்ல, அடி சேவை. போமா போவோம். சரி தான் வாங்க. ஆனா இது எவ்வளோ? நம்ம இது வயது கடவுளே 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 அங்க இருந்து கடவுளேன்னு கத்துறேன் பாரு. எல்லாம் அஜித்தேன்னு கட்டிக்கிறானுங்க. ஒரே வழிபடம் நானே செய்யணும். ரெண்டு மாறிச்சு ப்ரோ. அது வந்து கடவுளே சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு ப்ரோ. அவரு சொல்லிட்டு தான் இருப்பாரு. நம்ம எல்லாம் கேட்க முடியுமா சொல்லு? நம்ம ஒரு வயசுனா வைப்பா தான் இருக்க முடியும். அதுவும் நியூ டைம்ல வந்துட்டு ஒரு விளையாட்டு செய்திகளுக்கு நன்றி. அப்பா எனக்கு ஒரே அப்படியே கன்ஃபியூஷனாவே இருக்குது. பாண்டிச்சேரியா என்னன்னே தெரியல. ஏன் ப்ரோ ஏர்போர்ட்ல வந்து செக் பண்ணி அனுப்புறாங்கடா. கண்டிப்பா ப்ரோ. ஏன் தெரியுமா? போன வருஷம் இந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப சிச்சுவேஷன் வேற. ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் காப்பரா அதிகமாகி போச்சு. காப்பரான்றது வந்து வேற எந்த வார்த்தையும் கிடையாது. மதுரைக்கு ஒரு ஸ்லாங் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்ப நீ பேசுறது எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. எல்லாம் போறா ஒரு மாட்டல இல்ல அங்க ஏதோ ஏர்போர்ட்ல செக் பண்ணி அனுப்புற மாதிரி அவங்க செக் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா இல்ல பையன் அப்படி கிடையாது. எப்படி தெரியுமா? இப்ப போன வருஷம் வந்து பாத்துச்சுக்குமே கொஞ்சம் கூட்டம் ரொம்ப கட்டுக்கடிக்காம போனனால என்ன போச்சு. அவனுக்கு என்ன பண்ணு தெரியல. இப்ப என்ன போச்சு, அவனுக்கு வந்து ஒரு மன்மோகன் சிங் செத்துன்ற ஒரு நியூஸ் வந்து அவனுக்கு ஒரு ஹிண்டா கருத்து. 5 நாளா அதுதான் நானும் சொல்றேன். செத்து 5 நாளா ஆச்சு. அதை ஒரு ஹிண்டா வச்சு உள்ள
சொல்லலாம் எப்படிலாம் சொல்லலாமா சொல்லுங்க. அப்படி 5 நாள் ஆகுது. என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்ட அப்படிதான் சொன்னானுங்க. அதான் அந்த மாதிரி சொன்னாங்களா? சொன்னாங்களா வேற வழி இல்லாம தான் போச்சு. இல்ல இல்ல மாறி போச்சு. எப்பவுமே இந்த இடத்துல வைப்பு போட்டு நல்லா பாட்டு கிட்டலாம் டிஜே போட்டுருக்கோம். இல்ல இந்த மாதிரி அது எதுவுமே கிடையாது சொல்லிட்டாங்க. சும்மா சிம்பிளா நம்ம எப்பவுமே பீச்ல வாக்கிங் போவோம் தெரியுமா, அது மாதிரி வாக்கிங் இன்னும் தெரியுமா, சில பேர் கவர் பண்ணி வீட்டு போறாங்க. செலிபிரிட்டி நினைச்சு எல்லாரும் ஒரு பாத்துட்டு போறாங்க. எனக்கு அதே வெக்க வெக்கமா நம்ம செலிபிரிட்டில நம்ம 4 பேர் மட்டும் தான் தெரியும். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோம். அப்படியே யாராவது புடிச்சு உள்ள போட்டு ஒரு ஆய்ச்சல் போடுங்க. போன வருஷம் ஆகிட்ட போறோம். அந்த வீடியோ ஞாபகத்தை பார்த்தா அப்படியே நான் ரிமைண்ட் பண்ணி பாருங்க தெரியும். ஓகே, அப்புறம் ராக் பீச்ல நடக்குதுன்றத இதுக்கப்புறம் நீ வீட்டுல கண்டிப்பா பாப்பீங்க. சன் மியூசிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பண்றது அதெல்லாம் முடிஞ்சு ரெசர்வேஷன் சொல்லலாம். ஜிம்முக்கு போகணும். இவன் எத்தனை வருஷம் ஜிம்முக்கு போகணும்னு சொல்றான். போன வருஷம் இதே மாதிரி நீ ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி 6 நாள் போனேன். அதுதான் எங்க போனேன் ஓட்டுறதுக்கு மாசம் ஜிம்முக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுற? மாசம் 250 ரூபா தரேன் சார். 250 ரூபா அறிவு இருக்கா உனக்கு? வருஷத்துக்கு 3000 ரூபா ஆச்சு. நான் சொல்றேன், ஜிம்முக்கு போகணும், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேர் கனவா இருக்கும். பூஸ்ட் வைக்க கூடாது. இவன் எத்தனை நாள் சொல்றான். கீழே போட்டு எடுத்துக்கிறாங்களா? பைக் எங்க இருக்குது? ஓகே இதே மாதிரி எத்தனை முறை நீங்க ரெசர்வேஷன் கேட்டாலும் பண்ண போறது இல்ல. இதே பாஸ்ட் ஐடியாஸ்ல அடுத்த வருஷம் என்ன வந்து எப்படி பாப்பீங்க? மாதிரி பாப்பீங்க. ஜானி சிங்ஸ் மாதிரி பார்க்க முடியும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. பாப்பீங்க பாப்போம் அடுத்த வருஷம் வருதான்னு பாப்போம். ஆனா இதே மாதிரி எத்தனை வருஷம் தான் இருக்கு அதையும் நான் பாக்குறேன். சொல்லுங்க, நீங்க என்ன ரெஸ்பெக்ட் இருக்க போறீங்க? கேட்காதயா? நீங்க பேசுங்க, நம்ம பாத்துக்கலாம் எல்லாத்தையும். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி 1ஆம் தேதி போயிட்டு ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டு சரி செல்வா உன் கேங்கு தான் செல்வம் சேர்ந்து இது எத்தனை ரெஸ்பெக்ட் தெரியல. ஜிம்முக்கு போறான் ஒரு 5வது வருஷம் 5 வருஷமா ஜிம்முக்கு நாங்க ஜிம்முக்கு போக முடியாதுலாம் கிடையாது. அது எப்ப சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. போன வருஷம் 2024 முதல் வருஷம் ஜனவரியில போயிட்டு ஒரு 12,000 ரூபாய் கட்டினேன். சரி, பிளான் போட்டேன். 1 மாசம் போனேன். சரி, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி திருப்பி 1 மாசம் இல்ல 6 நாள் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போன. ஐயோப்பா, ஐயோ சரிடா. இவங்க சேர்ந்தா ஒரு கேஸ் ஒரு கேஸ் கன்ஃபார்ம். ஆனா பாவீங்களா? இல்ல 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 சொல்லிட்டானே. ஆனா நம்ம கேஸ் அசால்ட்டா சொல்றோம். ஆனா பாவம் கஷ்டப்படுறதா என்ன அவங்கதான் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அத பாரு காட்டுறான். வீரா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க பாரு. நான் கவர் பண்ண சொல்றது போலீஸ். நீ எல்லாரையும் கவர் பண்ணக்கூடாது, இப்ப எங்களை கவர் பண்ணு, அவ்வளவுதான். ஆனா கஷ்டப்படுறது என்ன அவங்கதான். ஆனா நம்ம அசால்ட்டா வந்து ஆனா ஒரு ஆசை கோச் போய் நீங்க எப்ப அடிக்க ஆரம்பிப்பீங்கன்னு கேட்கணும். கரெக்டா 12 நீங்க எப்ப அடிக்க ஆரம்பிப்பீங்க சொல்லு. பரவாயில்ல, ஆனா டேய் பல்லாம், ஆனா இப்படி பண்ண கூடாதுடா செல்வா. ஆனா இது மாதிரி நிறைய குரூப் இருக்குது. அதுல இது ஒரு குரூப். இது பரவாயில்ல, கடவுளே விஜய் காவல்துறை சொல்ல தப்பா. நான் வந்து பொதுவா ஒரு காமெடி சொன்னேன். மன்னிச்சுக்கீங்க. சவுண்டாயிடும். வீட்டு போனவங்க சேனல் போடுங்க. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்?
இப்ப ஏதோ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதையும் கெடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். நீ வேற கண்ணன் கிடைக்கல போட்டு விட்டு ஐயோ இன்னும் தோல்வி போடுறாங்க. எவ்வளவு விஷயம் சம விஷயம் வச்சு வெளில நம்ம போயிடும். சம விஷயம் பாரா எவ்வளவு விஷயம். இல்ல இளைஞ்சா நம்ம இது மாதிரி கிளம்பிடுறதுனால நம்ம விஷயம் போனா மாட்டிப்போம். நம்ம இப்படியே போறது நல்லது. போயிடலாம் யூடியூப் சேனல். நம்ம நியூஸ் சேனல் அவங்க யூடியூப் சேனல் பெரிய கேமரா வச்சுக்கிறாங்க. நம்ம நியூஸ் சேனல் நியூஸ் எழுதிங்களா? என்ன நியூஸ்ல வரணும் ஆசை. தெரியுமா அந்த லீவ்ல பிளஸ் பாயிண்ட் என்னது? எவனா வர்றான் போறான் பண்றான். ஆனா கடைசி என்ன பண்றானுங்க அந்த ஹாப்பி நியூன்றதே சொல்லி முடிச்சுட்டு போறாங்க. எதுவும் பேச முடியல. இல்ல இதுல என்ன காமெடி தெரியுமா? என்ன ஹாப்பி நியூ வந்து ஒரு மணி நேரம் நம்ம அதுக்குள்ள வெளில தொட்டுட்டானுங்க பேர். இந்த யோசிச்சு பாத்தியா? வெளில தொட்டாங்க நம்மள வெளில வந்துட்டோம். உள்ள இடம் இல்ல. சா வச்சிருப்பாங்க எல்லாரும். கடவுளே அடித்து அவரும் நம்மளை காப்பாத்தினாரு. தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹைப் ஏத்தி உள்ள ஆளை ஏத்தி ஒரே ஏத்திட்டாங்க. ஒருத்தவ வீரம் ஏத்தலாம் அதுல போனவங்க வீரா கேமரா எடுக்கதே விட்டுட்டான். கேமரா மேலே மாத்திட்டு முடியல. அந்த அளவுக்கு நம்ம நிலைமை வந்து பாத்துக்கோங்க. என்ன தெரியுமா நியூ இயர்ன்றது ஒரு வருஷம் கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான். ஆமா காமனா வரணும் தொந்தரவு கொடுக்காம அப்படின்ற ஒரு கான்செப்ட் யோசிச்சாலே போதும் தான். ஆனா ஹாப்பி நியூ இயர்ல போலீஸ் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வைக்கலடா உன்னை பிடிக்க வந்திருக்கீங்களா? இப்பதான் சொன்னேன் நானு பண்றதையும் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்க. ஆசை அதான் ஆர்டிஸ்ட்ல ஒரு டாஷும் இல்ல. மெரினா போலான்றாங்க. மெரினா போவோமா? போலாம். நடந்தா போக முடியும். வண்டிலாம் போய் வாக்கிங் தான். மெரினா போறது இல்ல. அங்கேயே தொட்டி விட்டானா போன வருஷம் மெரினா யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல அஸ்வின் போன வருஷம் மெரினா யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பாருங்க. மேல பாருங்க கொசு சுத்தம். அந்த வீடியோ போட்டு அதுதான் நம்மளுக்கு இப்ப நிலைமை. மெரினா போனா நம்மள அவங்களே தட்டி விட்டுருவாங்க. நம்ம போலாம் போயிட்டு எப்படிதான் பாத்துட்டு வந்துடலாம். முடியல அப்படின்னா வந்துடலாம். நீங்க நடக்க போற வரையும் நடக்க போறோம். நம்ம நடக்க வச்சிருவானுங்கடா. நம்ம நடக்க தேவையில்ல. அவங்களே நம்ம ஏத்துட்டு வந்துருவாங்க. அதான் நானும் சொல்றேன். நம்ம ஆடி போவோம் தள்ளிட்டு வந்துருவானுங்க. முடிஞ்சு போச்சு. சரி ஒண்ணு ஒரு மணி நேரம் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல. ஹாப்பி நியூ இயர் 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் க்ரௌட் சொல்லணும். ஹாப்பி நியூ இயர் சொன்னா நமக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இப்ப சொல்லிட்டு 12 மணி டைம்னு போட்டு பிக் பாஸ் மாதிரி டைம் இஸ் 12 hours அப்படின்னு போட்டு முடிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். டைம் இஸ் 12 hours. கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. மெரினா பீச் நடந்து போவோம்னு சொன்னீங்க. சரி நடக்க முடியாது சொல்லணும். என்ன பண்ணேன் என் மேல வேணா அப்படின்னு சரி சொன்னதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கணும். சரி இல்ல போய் ட்ரை பண்ணி ஏறுவோம். ஆக்சுவலி அது கிடையாது என் கான்செப்ட். 4 பேர் ஏன் வந்தீங்க தடுத்துட்டேன். அந்த கேப் என்ன போச்சு. கேஷுவலா இது போயிட்டு இருக்க ஒரு போலீஸ்காரரு இப்படின்னாரு. எனக்கு அவர் இப்படிதான் கையடிச்சாரு. எனக்கு கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னு ஒரு பயம். அது இப்ப இல்ல டைம் இருக்கு. இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது. 12 மணி தான் வதம் இருக்குது. அடி இருக்குது. அந்த ஒரு பதில் இருந்துச்சு. அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கு இருந்துச்சு. ஒரு ஆம்பளை கதறி அழுதுகிட்டு இருக்கு. அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். மாமையா அவங்க மூஞ்சில சரி கேட்டுருமா? ஆனா எத்தனை மணிக்கு அடி வருவீங்க? எனக்கு ஆசையா இருக்குதுடா. எனக்கு கேட்டீங்க வச்சுங்களா உள்ள கூட்டு போங்க. அடிதான் உள்ள கூட்டு போச்சு கும்பூர் குத்தி அனுப்பி கேமரா மிஸ் ஆயிடுவான். பாத்துக்கங்க. அவங்க அதுவும் கரெக்ட் தான். இவனை நான் நம்பி நம்ம போன்னு வச்சுக்கோ. இவன் போயிடுவான். நம்மள அனுப்பிச்சிடுவாங்க மேல அவரடியா. அதன் மூலமா சரி ஓகே. இப்ப நம்ம வந்து நீங்க மஸ்ட் ட்ரை பண்றோம். மெரினா பீச்சுக்கு நடந்து போறோம். நம்ம மெரினா ட்ரை பண்ணுவோம். ஆமா எவ்வளவு தூரம் போக முடியுமோ போவோம். நம்ம அடுத்தது என்னவோ அடுத்தது பார்ப்போம். கண்டிப்பா பிளான் A B C இப்போதைக்கு 7 இருக்கும். BC பார்ப்போம். போவோமாடா
ஏங்க வயது உச்சத்தை பாத்துருக்கியா? இதான பாத்துட்டு அங்க ஏதோ பேன் பண்ற போட்டு இங்க போட்டு ஆடுறாங்க. ஆனா பீச் மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் போட்டு ஒரு செட் மாதிரி போட்டு ஆட முடியாது. எஸ்கேப் ஆக முடியும். நீங்க முடிச்சு வச்சுக்கலாம். நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அதே போவா அதையா வாழ வாழ போற வாங்க வாங்க வாரா பாப்போம். அட்ட குரூப் என்ன உள்ள போறது? என்ன சொல்லுவா அது வந்து ஆனா இங்கதான் வைபு அங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வைப் எல்லாம் இங்க வந்துருக்குது. ஐயோப்பா பசங்கடா பசங்க எல்லாம் அங்கதாங்களா? இந்த கூட்டத்தை தாண்டி வந்து என்ன ஆயிடும் போல. சரிவா அதே போவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் வாடம். இந்த வருஷம் நம்மதான் சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே நீங்க பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு.